பிஞ்சுகாயா இருக்கு வகை வகையா கமன்னு சைவ விருந்து செம்மையா சமைக்கிறோம், பயங்கர மறுசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. விவசாயம் விளையணும் நல்லா. ஆரிச்சு கலைஞர் தண்ணி ஊற்றி ரொம்ப இருக்கா. போதும் விடு. பசுவும் பால் ஊத்து. நீங்க போடுங்க. கிண்டு 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 கிண்டு. இதே மாதிரி நல்லா இருக்கணும். இதே மாதிரி ஆமா சிறப்பா இருக்கணும். எங்க இப்ப ஊத்திடா. எல்லாரும் கொடுங்க. அப்படித்தான் கைப்பட்டாதான் தக்காளியை மட்டும் பார்த்து தக்காளி கசி விட்டுறாங்க. சாரோட சாரா ஓடி வழி போடுங்க. அதான் எனக்கு சொல்ல தானே வட ஒன்று ஆடுது. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சட்டியா பச்சை தண்ணி அது பொய். நானும் எவ்வளோ கொடுத்துருக்கேன். செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். கடுகு வெங்காயம். ரெடி ஆயிடுச்சு. ரசம் ரெடி. சாம்பார் ரெடி. ரசம் தயார். சோறு ரெடி. தயார். தண்ணி விடும். தண்ணி விடும்.
அடுப்பு ரொம்ப இது இருக்கு. 2 விறகு எடுத்துட்டு வா. விறகு தெரியாம பட்டுச்சுடா, அதை அடிக்க கூடாது. அண்ணா எப்படி கீரை ரெடி, முட்டைக்கோஸ் ரெடி, உருளைக்கிழங்கு ரெடி, கத்தரிக்காய் ரெடி. பாயசம் ரெடி. இந்த ரவுண்ட் 3 வரும் தல. பொங்கச்சோறுப்பா, அப்பளம், பால் பாயாசம், வடை, ஊறுகாய், வாழைக்காய், மீன் வறுவல். அத இங்க தான் சொன்னது. நீ தள்ளி வச்சுக்க. நீ first சரிங்க. நல்ல ராஜ ரசம், மோர் போடு. மோர் தாங்கடா. சாம்பார்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. என்ன பிடிச்சிருக்கீங்க? முருங்கக்காய் நிறைய. என்ன தாத்தா அதுக்கு ரசத்துக்கு போயிட்டியா? மாப்பிள கையெடு விட்றா. ஓகே, எனக்கு 2 தடவை சாம்பார், 2 தடவை ரசம். ரசம் A1, வெண்டைக்காய் மண்டி A2, அடி புள்ளி தத்தா, அட்டுமையாக சாப்பாடு. எனக்கு ரசம் மட்டும் இருந்தாலும் முன்னே போதும். அப்படி இருக்குது ரசம். காலையிலேருந்து தத்தா எனக்கு ஒரு அப்பளம் எடுத்து கொடுங்க தா. கொடுக்குறா. சூப்பராக இருக்கா மீன் ஒரு. இன்னைக்கு நல்ல நாள், அதுவுமா நல்லா பொங்க வச்சு சாமி கும்பிட்டு முதல்ல சோறாக்கி சாம்பார், ரசம், அப்பளம், மோர், பாயாசம், வடை, உருளைக்கிழங்கு கூட்டு, வெண்டைக்காய் மண்டி, முட்டைக்கோசு அவியல், கீரை அவியல், கத்திரிக்காய் பொரியல், வடை, பாயாசத்தோட வாழைக்காய் மீன் வறுவலோட அருமையான சாப்பாடு. கடைசியில் இந்த ஊறுகாயை தொட்டு சாப்பிடும்போது அந்த மோருக்கும் ஊறுகாய்க்கும் வேற லெவல் காம்பினேஷன். இதுக்கு தான் சைவ பிரியர்கள் அதிகமாக இருக்காங்க போல. சூப்பரான சாப்பாடு இன்னைக்கு. வடை ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ரசம் வச்சிருக்காரு தாத்தா, அருமை.